ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் நிப்டி டீம். காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்ற எஜுகேஷ்னல் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீடியோவை ஆனால் யூடியூப்பில் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் ஆப்ஷன் பையர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட பிஇபி லெவல் அண்ட் செல்லர்ஸோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், என்எஸ்சி சைட்டில் கொடுத்துருக்க ஆப்ஷன் டேபிள்னு சொல்லக்கூடிய செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், இது ரெண்டுமே நம்ம அனலைஸ் பண்ணி மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஆப்ஷன் ட்ரேடிங்கு தேவையான மிக முக்கியமான வீடியோஸ்லாம் இருக்குது, ஓகேங்களா? அதனால் நம்ம சேனலை ஜாயின் பண்ணிங்க டெலகிராம் சேனலில், அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கைஸ், இப்போது இந்த என்எஸ் சைட்லேருந்து இந்த அட்வான்ஸ் லெவல் எப்படி எடுக்கிறது, இதை வச்சு எப்படி இன்ட்ராடேல அக்யூரஸியாக ட்ரேட் எடுக்கிறது அப்படின்ட்டு நம்ம ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுக்குறோம். இந்த வீடியோ கோர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், இப்போ இன்றைக்கி என்ட்ரி எப்படி எடுத்துருக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஓகே கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 22,025 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. நம்ம ஓப்பன் ஆன ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு தான் என்ட்ரி எடுப்போம். ஓப்பன் ஆன ஒரு 15 மினிட்ஸில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 21,940 பக்கமாக இருந்தது. அதாவது கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டர்டே லோ பிரேக், ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, ஓப்பனுக்கு கீழே, டோட்டல் நெகட்டிவ் மார்க்கெட். அதாவது எஸ்டர்டே லோ பிரேக், ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, ஓப்பனுக்கு கீழே, கண்டிப்பாக மார்க்கெட் நெகட்டிவ், ஓகேங்களா? இப்போ நெகட்டிவ் அப்படின்னும்போது நம்ம இந்த மாதிரி தான் ட்ரேட் எடுப்போம். ஆக்சுவலாக வந்து மார்க்கெட் 21,940 இருக்கும்போது 22,000 அப்படின்ற புட்டும் 21,900 அப்படின்ற கால் தான் இந்த மணி. மார்க்கெட் நெகட்டிவ் அப்படின்றதுனால கண்டிப்பாக நம்ம 22,000 அப்படின்ற புட்டை தான் நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணோம். ஆக்சுவலாக இதுதான் 22,000 அப்படின்ற புட்டோட சார்ட்டு. ஆக்சுவலாக பாருங்கள், மார்க்கெட் எப்படி க்ளீனாக நெகட்டிவாக இருந்ததோ அதே மாதிரி புட் ஆப்ஷன் பாசிட்டிவாக இருக்கணும். அதாவது மார்க்கெட் எப்படி எஸ்டர்டே லோ பிரேக், ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, ஓப்பனுக்கு கீழே இருக்கும்போது புட் ஆப்ஷன் அப்படியே பாசிட்டிவாக இருக்கும். பாசிட்டிவ்னா எஸ்டர்டே ஐ பிரேக், ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே, ஓப்பனுக்கு மேலே எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். இவனும் 15 மினிட்ஸில் எல்லாமே அதே மாதிரி தான் இருந்தான், ஓகேங்களா? எஸ்டர்டே ஐ பிரேக்கு, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே, ஓப்பனுக்கு மேலே எல்லாமே பாசிட்டிவ், ஓகேங்களா? அப்போது நம்ம இவனை தான் நம்ம எடுக்கணும். இவனோட அட்வான்ஸ் லெவல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோடய அட்வான்ஸ் லெவல் 180. இந்த 180 அதாவது மார்க்கெட் நெகட்டிவ், அதனால் நம்ம புட்டை செலக்ட் பண்ணுறோம், ஓகேங்களா? மார்க்கெட் பாசிட்டிவ் வந்தால் காலை செலக்ட் பண்ணுவோம், ஓகேங்களா? இன்சைட் மார்க்கெட்டாக இருந்தால் நம்ம ரெண்டு பேரையும் செக் பண்ணி யாரை எடுக்கணும்னு டிசைட் பண்ணுவோம், ஓகேங்களா? ரொம்ப ஈஸியான ஸ்ட்ராட்டஜி தான், ஓகேங்களா? இதில் அட்வான்ஸ் லெவல்ன்றது ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? யார் அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகிறோன்னா அவனை தான் நம்ம எடுப்போம், ஓகேங்களா? ஓகே, மார்க்கெட் நெகட்டிவ் அப்படின்ற காரணத்தினால நம்ம புட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணோம். இந்த மணி புட் ஆப்ஷன் ஆக்சுவலாக 180 அப்படின்றது அட்வான்ஸ் லெவல். இவனை எடுக்கும்போது இவன் ஆப்போனண்ட் வீக்காக இருக்கணும். அதாவது 22,000 அப்படின்ற புட்டை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா இவன் கீழே வராமல் தடுக்கிறவன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 22,000 காலு, 21,950 காலு, 21,900 கால், ஓகேங்களா? இவங்களாம் இவன் கீழே வர விடாமல் தடுப்பான். ஃபஸ்ட்டு யார் தடுப்பான் அப்படின்னு கேட்டால் 21,950 தான் தடுப்பான், இவனை கீழே வர விடாமல், ஓகேங்களா? அவன்லாம் வந்து வீக்காக இருந்தால் தான் இவன் நல்லா மேலே போவான், ஓகேங்களா? அவன் வீக்காக இருந்தானா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வீக்காக தான் இருந்தான். இவன் எப்படி பாசிட்டிவாக இருந்தாலும் அவங்க எல்லாமே வந்து சேம் நெகட்டிவ். மார்க்கெட் நெகட்டிவ்னும் போது கால் ஆப்ஷனும் நெகட்டிவாக தான் இருக்கும். ஓப்பனுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, அட்வான்ஸ் லெவலில் கீழே உடச்சிருக்கான், ஓகேங்களா? இவன் அட்வான்ஸ் லெவலில் மேலே உடைக்கும் போது அவன் கீழே தான் உடச்சிருக்கான், ஓகேங்களா? அதனால் இவனை அவன் வீக்குன்னு தெரிஞ்சாலே நீங்கள் இந்த என்ட்ரியை கண்டிப்பாக எடுக்கலாம், ஓகேங்களா? அதாவது இவனோட ஆப்போனண்ட் கால் ஆப்ஷன் வீக் மீன்ஸ் அட்வான்ஸ் லெவலில் கீழே உடச்சோ, இல்லை ஓப்பனை கீழே உடச்சோ, எஸ்டர்டே கீழே உடச்சோ இருந்தாலே இவனை நீங்கள் கண்டிப்பாக எடுக்கலாம், ஓகேங்களா? 100% இவனை எடுத்து ப்ராஃபிட் பண்ண முடியும், ஓகேங்களா? ஓகே,
அதாவது நீங்கள் மார்க்கெட் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்க்கக்கூடிய கான்செப்ட் என்னென்னா, மார்க்கெட் பாசிட்டிவாக நெகட்டிவான்னு பார்ப்பீங்க. நெகட்டிவாக இருந்தால் புட் எடுப்பீங்க, பாசிட்டிவாக இருந்தால் கால் எடுப்பீங்க. ஓகேங்களா, இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா, இப்போது நெகட்டிவ்ன்றதுனால புட் ஆப்ஷன் எடுக்கிறீங்க. புட் ஆப்ஷனை நீங்கள் எடுக்கும்போது நம்ம ரூல் என்னவோ சேம் அந்த ரூல் பிரகாரம் எடுப்பீங்க. அட்வான்ஸில் தாண்டும் போது எடுப்பீங்க. இவன் தாண்டும் போது இவனோட ஆப்போனண்ட் வீக்காக இருக்கணும், அவ்வளோதான் விஷயமே. ஓகேங்களா, இவன் ஆப்போனண்ட் வந்து எந்த அட்வான்ஸ் லெவலில் சப்போர்ட்டில் இருக்கக்கூடாது, ஓப்பனுக்கு மேலே இருக்கக்கூடாது. ஓகேங்களா, எஸ்டர்டே லோ எப்படி மார்க்கெட் எப்படி எல்லாத்தையும் கீழே உடைச்சிருக்கோ அவனும் அது மாதிரி கீழே உடைச்சிருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக 100% டார்கெட் கொடுத்துருவான். ஓகேங்களா, ஓகே. அது மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் முன்னாடியே நீங்கள் பெண்டிங் ஆர்டர் இப்போ 180ன்றது அட்வான்ஸ் லெவல் அப்படின்னா ஒரு 5 பாயிண்ட் தள்ளியோ இல்லை 3 பாயிண்ட் தள்ளியோ பஃபர் ஆர்டர் போட்டு வச்சுட்டு நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். ஓகேங்களா, 180ன்றது அட்வான்ஸ் லெவல்ன்றதுனால 185 பஃபர் ஆர்டர் போடுற மாதிரி இருக்கும். இவன் எவ்வளோ தூரம் போனான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட இவன் 240 வரைக்கும் போனான். கண்டிப்பாக ஒரு 55 பாயிண்ட் போனான். ஓகேங்களா, 55 பாயிண்ட் நம்மளுக்கு தேவை கிடையாது. நம்ம 85 எடுக்கிறோன்னா ஃபஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். 30 பாயிண்ட் தான், 210 நம்மளுக்கு வெளியே வந்துக்கிட்டே இருக்கலாம். அது வந்து ஆக்சுவலாக ஒரு 2 கண்டையில் மேலே போய் டார்கெட் முடிச்சிட்டான். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சஸ்டன் ஆகிட்டு அட்வான்ஸ் லெவலில் அடுத்த அட்வான்ஸ் லெவலில் தாண்ட முடியாமல் கீழே உடச்சிட்டான். ஓகேங்களா, அதாவது இந்த இடத்துல அதாவது ஃபஸ்ட்டு தானே ஒரு ட்ரெண்ட் என்ட்ரி ஃபஸ்ட் ஆஃபில். ஓகேங்களா, ஒரு கரெக்டாக 9:35க்கு நம்மளுக்கு ஒரு என்ட்ரி கிடச்சிது. 9:35 9:40க்கு அவன் தெளிவாக போய் டார்கெட் கொடுத்தான். ஓகேங்களா, டார்கெட் கொடுத்துட்டு ஒரு ரிவர்ஸ் என்ட்ரி அதுக்கப்புறம். ஓகேங்களா, ரிவர்ஸ் என்ட்ரி எப்படி எடுக்கணும் அப்படின்ட்டு நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். அதாவது பர்ஃபார்ம் பண்ணுற மார்க்கெட் நெகட்டிவ் புட் ஆப்ஷன் தான் பர்ஃபார்ம் பண்ணுவான். புட் ஆப்ஷன் அவனோட அட்வான்ஸோட தாண்ட முடியாமல் கீழே உடைச்சாலோ, இல்லை அவன் எஸ்டர்டேயை கீழே உடைச்சாலோ, இல்லை அவன் எஸ்டர்டே இல்லை அவனோட ப்ரீவியஸ் க்ளோஸ் இல்லை அவனோட ஓப்பன் எதை கீழே உடைச்சாலும் மேலே உடைச்சிட்டு கீழே உடைச்சாலே அவன் வீக் ஆகிட்டான் அவன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, 80% அவன் பர்ஃபார்ம் பண்ணுறது கஷ்டம். 20% என்ன அவன் கீழே உடைச்சிட்டு சடனாக மேலே கூட போகும். ஆனால் பெரும்பாலும் அந்த மாதிரி நடக்காது. 10 ட்ரேட் நீங்கள் எடுக்கிறீங்க, 8 ட்ரேடு வந்து கீழே உடச்சிட்டானா மேலே போக மாட்டான். ஆனால் 2 ட்ரேட் எப்படி வேணால் நடக்கும். அதனால தான் நம்ம மணி மேனேஜ்மெண்ட், சைக்காலஜி, டிசிப்ளின் ட்ரேட் ஒரே மாதிரி ட்ரேடு செட்டப்பை வச்சு பண்ணுறோம் நம்ம. ஓகேங்களா, அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தான் நம்ம இதில் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேங்களா, அப்படி பார்க்கும்போது எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா 10:50க்குலாம் இவன் வீக் ஆகிட்டான். அடுத்த அட்வான்ஸ் லெவலில் தாண்ட முடியாமல் 2 வாட்டி மேலே போய் கீழே உடச்சி 2 வாட்டி கீழே உடச்சிட்டான். கீழே வந்துருச்சு மார்க்கெட். ஓகேங்களா, அப்போது இங்கே மார்க்கெட் அப்போ எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 22,850 பக்கமாக இருந்தது. அதுக்கப்புறம் 21,900 தாண்டிடுச்சு. அப்போ அங்கே இருந்த இந்த மணி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 21,900 கால், 21,900 கால். ஓகேங்களா, நம்மளோட ரூல் என்ன, ஒரு ரிவர்ஸ் என்ட்ரி எடுக்கணும்னா பர்ஃபார்ம் பண்ணுறோம் வீக் ஆகணும். ஆல்ரெடி புட்டு வந்து வீக் ஆகிட்டான். அட்வான்ஸ் லெவலில் தாண்ட முடியாமல் ஃபஸ்ட் அட்வான்ஸ் லெவலில் தாண்டிட்டு செகண்ட் அட்வான்ஸ் லெவலில் தாண்ட முடியாமல் கீழே உடச்சிட்டான். ஓகேங்களா, அப்போ அவன் வீக். ஓகேங்களா, வீக்னா அவன் மேக்ஸிமம் வந்து திருப்பியும் ஓப்பன் வரைக்கும் இல்லை எஸ்டே ஐ வரைக்கும் வருவான். இல்லை அதையும் உடைச்சா அதுக்கப்புறம் அவ்வளோதான், அவன் அதோட பர்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஓகே, ஃபஸ்ட்லேயே அவன் வீக் ஆகிட்டான் அட்வான்ஸ் லெவலில் கீழே உடச்சி. அப்போ கரெக்டாக பாருங்கள், அவன் 19 உடைக்கிறான், இவன் 19 பாருங்கள் 21,900. அப்போ இந்த மணி கால் ஆப்ஷன் வந்து 21,900 எக்ஸாக்டாக அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகிறான். 118ன்றது அட்வான்ஸ் லெவல், அதில் சப்போர்ட் எடுத்துகிட்டு அழகாக மேலே போயிட்டான். எவ்வளோ தூரம் போயிருக்கான், 120லேருந்து 210 வரைக்கும் போயிருக்கான். கிட்டத்தட்ட 90 பாயிண்ட்டு. ஓகேங்களா, எப்போதுமே ஒரு ட்ரெண்ட் என்ட்ரியோட ரிவர்ஸ் என்ட்ரி ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா செல்லர்ஸ்க்கு லாஸ் வரக்கூடிய இடத்த தான் நம்ம அட்வான்ஸ் லெவலாக வச்சு எடுக்கிறோம். அதனால் அவங்களுக்கு லாஸ் வந்து அவங்க பொசிஷனை கட் பண்ணும்போது மார்க்கெட் ரொம்ப வேகமாக போகும். ஓகேங்களா, ஓகே. அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு 90 பாயிண்ட் கிடச்சிது. ஆனால் நம்ம இதில் 30 பாயிண்ட் சாலிடாக பிடிக்கலாம். அட்லீஸ்ட் 15 பாயிண்ட் ஆனாலும் சாலிடாக பிடிக்கலாம். இவன் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே, ஓப்பனுக்கு கீழே, எஸ்டர்டே லோ கீழே இருந்தவன். இவனை நீங்கள் எடுத்தால் மேக்ஸிமம் இவனோட எஸ்டர்டே லோ வரைக்கும் தான், இல்லை ப்ரீவியஸ் க்ளோஸ் இல்லை ஓப்பன் வரைக்கும் தான் டார்கெட்டாக வைக்கணும். பெரிய டார்கெட் தான் ஆக்சுவலாக. இது இவ்வளோ தூரம் வரும். ஆனால் இவன் இங்கே வந்தே தீரணும்லாம் கட்டாயம் கிடையாது. ஓகேங்களா, 80% வந்து டச் பண்ணிவிடுவான் எஸ்டர்டே லோ இல்லை ஓப்பனை. இல்லை அப்படின்னா பாதிலே ரிவர்ஸ் ஆகும். அதனால தான் நம்ம அந்த 15 பாயிண்ட், அடுத்த 15 பாயிண்ட், 30 பாயிண்ட் டார்கெட் வைக்கிறோம் எப்போவுமே. ஓகேங்களா, அதனால் இவன் கரெக்டாக பாருங்கள் எஸ்டர்டே லோ வரைக்கும் வந்து ரிவர்ஸ் ஆகுது பாருங்கள் மார்க்கெட். ஓகேங்களா, இதுதான் இதில் இருக்க விஷயம். ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, ஓப்பனுக்கு கீழே இருக்கிறவனா நீங்கள் எடுத்திங்கன்னா அவன் மேக்ஸிமம் அது வரைக்கும் தான் போக முடியும். ஓகேங்களா, அதையும் திருப்பியும் உடைச்சா தான் ரெண்டாவது பர்ஃபார்ம் பண்ணுவான். கரெக்டாக வந்து இவன் இந்த இடத்துல டார்கெட் கொடுத்துட்டான்.
ஓகேங்களா. அதாவது ஒரு ட்ரெண்ட் என்ட்ரியில் ஒரு என்ட்ரி, அதுக்கப்புறம் ஒரு ரிவர்ஸ் என்ட்ரியில் ஒரு என்ட்ரி. ரெண்டுமே சூப்பரான என்ட்ரி தான். பக்காவாக நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் நம்ம அட்வான்ஸோட மீட் ஆகி க்ளீனாக போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம புட்டை எடுத்தது மார்க்கெட் நெகட்டிவ், கரெக்டாக புட் ஆப்ஷன் பாசிட்டிவாக இருந்தது. அட்வான்ஸோட மேலே பிரேக் பண்ணி மேலே போயிட்டான். அவனை எடுக்கும்போது அவனோட ஆப்போனட் லெவலை கீழே உடைக்கணும். கண்டிப்பாக அவன் டோட்டலாக வீக்காக தான் இருந்தான். அதனால தான் அவனை நம்ம எடுத்து ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சுது. ரிவர்ஸ் என்ட்ரி எப்படி எடுக்கணுன்றது நான் சொல்லிட்டேன். ரிவர்ஸ் என்ட்ரி ஆக்சுவலாக பர்ஃபார்ம் பண்ணுற புட்டு வீக் ஆகணும். அவன் அடுத்த அதே மாதிரி 22,000 புட் ஆப்ஷன் அடுத்த அட்வான்ஸில் தாண்ட முடியாமல் வீக் ஆகணும். அதனால தான் நம்ம ரிவர்ஸ் என்ட்ரி போய் காலை செலக்ட் பண்ணோம். அந்த டைமில் இருந்த இந்த மணி புட் ஆப்ஷன் 21,900 காலு. அவனை தான் நம்ம ரிவர்ஸ் என்ட்ரிக்கு ட்ரை பண்ணோம். அவன் தெளிவாக அட்வான்ஸோட மீட் ஆகிட்டான். மார்க்கெட்டும் கண்டிப்பாக சப்போர்ட்டில் இருக்கணும். கண்டிப்பாக சப்போர்ட்டில் இருந்தது மார்க்கெட்டு. 21,900 புட் ஆப்ஷன் தான் ஆப்ஷன் டேபிளில் இன்றைக்கி ஃபஸ்ட்டில் இருந்தது. ஆக்சுவலாக நம்ம வந்து காலையில் போட்ட அப்டேட்டில் அது இல்லை. ஆஃப்டர் மார்க்கெட் ஓப்பன் ஆனவுடனே அது மாறும். எப்போவுமே அந்த லெவலை உடைக்கும் போது கீழே உடைச்சானா அந்த லெவலை மாற்றுவாங்க. ஆக்ஷன் டேபிளில் செல்லர்ஸ் திருப்பியும் வேறு எதனா வேறு ஸ்ட்ரைக்கை ரைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அப்படி பார்க்கும்போது மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டோன்னா வந்த ஸ்ட்ரைக் என்ன, ஏன்னா மார்க்கெட்டு ஃபால் தானே ஆச்சு. அப்போ கீழே வர விடாமல் தடுப்பாங்க. மார்க்கெட்டை வந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் போக விடாமல் தடுப்பாங்க. ஓகேங்களா. அப்போ வந்து 21,900 புட் ஆப்ஷன் தான் ஃபஸ்ட்டில் இருந்தது ஆப்ஷன் டேபிளில். 21,900 புட் ஆப்ஷனோட ப்ரீவியஸ் க்ளோஸ் 80. அதை கழிச்சிங்க அப்படின்னா 21,820. ஓகேங்களா. மார்க்கெட் வந்து எக்ஸாக்டாக இன்றைக்கி 21,820 தான் திரும்பிச்சு. அதை தான் அங்கே எப்போவுமே ரிவர்ஸ் என்ட்ரி எடுக்கும்போது ஸ்பாட் மார்க்கெட் சப்போர்ட்டில் இருக்கணும். பர்ஃபார்ம் பண்ணுற புட் ஆப்ஷன் யார் பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவன் வீக் ஆகணும். ஃபஸ்ட் ஆஃபில் அவன் வீக் ஆனவொன்னே அங்கே இருக்கிற இந்த மணி கால் ஆப்ஷனை நம்ம எடுக்கணும். ஓகேங்களா. எல்லாமே கரெக்டாக செட்டப்பில் இருந்தது அந்த ரிவர்ஸ் என்ட்ரி. அதனால தான் இந்த என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட் பண்ணோம். ஓகேங்களா. ரெண்டாவது கூட பாருங்கள் வந்து மார்க்கெட் வந்து ஆக்சுவலாக இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கணும். கால் ஆப்ஷன் பர்ஃபார்ம் பண்ணவன் என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்டர்டே ஐயெல்லாம் பிரேக் பண்ணி மேலே போனவன், அதாவது எஸ்டர்டே ஐயெல்லாம் புட் ஆப்ஷன் உடச்சி மேலே போனவன் எஸ்டர்டே ஐயெல்லாம் கீழே உடச்சிட்டான். அதாவது பர்ஃபார்ம் பண்ணவன் டோட்டலாக வீக் ஆகிட்டான். அட்வான்ஸோட ஃபஸ்ட்டு கீழே உடச்சி வீக் ஆனான். அதனால தான் நம்ம ரிவர்ஸ் என்ட்ரி எடுத்தோம். அதுக்கப்புறம் அவன் எஸ்டர்டே அவன் எல்லாத்தையும் உடச்சி கீழே வந்துட்டான். ஓகேங்களா. ஒரு புட் ஆப்ஷன் எஸ்டர்டே ஐயை உடச்சி மேலே போனவன் கீழே உடச்சிட்டான் அப்படின்னா, அதாவது மார்க்கெட் எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணாதான் புட் ஆப்ஷன் எஸ்டர்டே ஐயை பிரேக் பண்ணணும். மார்க்கெட் காலையில் எஸ்டர்டே ஐயை கீழே பிரேக் பண்ணதுனால தான் எஸ்டர்டே புட் ஆப்ஷன் மேலே எஸ்டர்டே ஐயை பிரேக் பண்ணி நம்மளுக்கு டார்கெட் கொடுத்தான். எப்போ அந்த ப்ரீமியம் வந்து அவன் அட்வான்ஸில் கீழே உடச்சி எஸ்டர்டே ஐயை கீழே உடச்சிட்டானோ மார்க்கெட் அப்போ எஸ்டர்டே லோ உள்ள வரப்போகுது அப்படின்றத இண்டிகேஷன் பண்ணுறது. இதுதான் ஆப்ஷன் கிரீக்ஸ்னு சொல்கிறது. இந்த ஆப்ஷன் கிரீக்ஸை பற்றி தெரியாதவங்க நம்ம ஆப்ஷன் கிரீக்ஸ் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, அதை பாருங்கள். அப்போ தான் புரியும். ஓகேங்களா. ஒரு ப்ரீமியத்தை வச்சு ஒரு எஸ்டர்டே லோ, ஒரு ப்ரீமியத்தோட எஸ்டர்டே லோவை வச்சு மார்க்கெட் என்ன நடக்க போகுதுன்றதை நீங்கள் சொல்ல முடியும். எவ்வளோ தூரம் போவான், என்ன நடக்க போகுதுன்றதை நீங்கள் ஒரு 80% அதை நீங்கள் ப்ரொடிக்ட் பண்ண முடியும். அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட் ஆஃபில் பர்ஃபார்ம் பண்ண புட் ஆப்ஷன் எஸ்டர்டே ஐயை உடச்சி அவன் அட்வான்ஸ்லாம் கீழே உடச்சி டோட்டலாக வீக் ஆகிட்டான். புட் ஆப்ஷன் எஸ்டர்டே ஐயை கீழே உடச்சிட்டானா அவன் கீழே இதோட வரமாட்டான்னு அர்த்தம். அதாவது 21,800க்கு வரமாட்டான்னு அர்த்தம். ஏன்னா அவனோட எஸ்டர்டே 180 இன்னோவா இருந்தது. ஓகேங்களா. 180 170 இருந்தது. அதை மைனஸ் பண்ணிங்க, 22,000ல் 180 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 21,800க்கு மார்க்கெட் வராதுன்னு அர்த்தம். ஓகேங்களா. இனி அந்த இடத்துக்கு அவன் வரமாட்டான்னு அர்த்தம். இன்னொன்று, எஸ்டர்டே ஐயை இவன் கீழே உடச்சிட்டான்னா மார்க்கெட் எஸ்டர்டே லோ உள்ளே வரப்போகுது. ஏன்னா மார்க்கெட் எஸ்டர்டே லோவை கீழே உடைச்சாதான் புட் ஆப்ஷன் எஸ்டர்டே ஐயை மேலே உடைக்கணும். இதுதான் ரூல், இதுதான் கான்செப்ட், இதுதான் லாஜிக்கு. ஓகேங்களா. அப்படி பார்க்கும்போது ப்ரீமியம் தான் முதல்ல சொல்லும் என்ன நடக்க போகுது மார்க்கெட்டில் அப்படின்ட்டு. அப்போது புட் ஆப்ஷன் எஸ்டர்டே ஐயை கீழே உடைக்கிறான் அப்படின்னா மார்க்கெட் எஸ்டர்டே லோ கீழே இருக்குது. ஓகேங்களா. அப்போ அவன் எஸ்டர்டே லோவில் வரப்போகிறான் அப்படின்ட்டு அர்த்தம். ஓகேங்களா. அதுவும் அந்த ரிவர்ஸ் என்ட்ரி எடுக்கிறதுக்கு ஒரு ரொம்ப 100% இவன் மேலே போவான். நம்ம எப்போவுமே 100% சொல்ல மாட்டோம். இந்த மாதிரி செட்டப்பில் கிடைக்கும்போது 100% இவன் ரிவர்ஸ் என்ட்ரி ஆகி மேலே போவான் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு அந்த இடத்துல என்ட்ரியை கான்ஃபிடென்ட்டாக அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகும்போது எடுத்து ஃபுல் ப்ராஃபிட் நீங்கள் எடுக்கலாம் அப்படின்றத இந்த இடத்துல நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே இது தெரியும். ஓகேங்களா. இது ஸ்டூடெண்ட் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக புரியுறது கஷ்டம். ஏன்னா அவங்களுக்கு
உங்களுக்கு அட்வான்ஸ் லெவல் தெரியாது. அட்வான்ஸ் லெவல் தெரிஞ்சுக்கிட்டு இங்கே ட்ரேட் பண்ணிங்கன்னா நல்லாவே ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸ்டூடெண்ட் எல்லாமே வந்து இந்த மாதிரி இடத்துல தான் வந்து ஹோல்டு பண்ணணும். ஒரு லாட் ஒரு 5 லாட் அடிங்கன்னா ஒரு லாட்டை வேணால் 2 லாட்டை வேணால் ஒரு 15 பாயிண்ட் 25 பாயிண்டில் கட் பண்ணிட்டு ஒரு 2 லாட் 3 லாட் ஹோல்டு பண்ணி அவன் இந்த அளவுக்கு போகிற வரைக்கும் விடணும். ஒரு 50 பாயிண்ட் 60 பாயிண்ட் போகிற வரைக்கும் விட்டுட்டு டார்கெட்டை புக் பண்ணணும். ஏன்னா மார்க்கெட் எஸ்டர்டே லோவில் வரப்போகுதுன்னு அர்த்தம். மார்க்கெட் எஸ்டர்டே லோ வரும்போது ப்ரீமியம் கால் ஆப்ஷன் நல்லா பர்ஃபார்ம் தான் பண்ண போகிறான் அப்படின்னு அர்த்தம் நம்மளுக்கு. ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கி என்ட்ரி இப்படி தான் கைஸ் எடுத்துருக்கணும். ஆக்சுவலாக வந்து ஒரு ட்ரெண்ட் என்ட்ரி ஒரு ரிவர்ஸ் என்ட்ரி ரெண்டுமே சூப்பரான ப்ராஃபிட் கொடுத்தது. ஓகேங்களா? ஓகே, நம்ம கான்செப்ட் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அட்வான்ஸ் லெவல் இதில் ரொம்ப முக்கியம். அட்வான்ஸில் வச்சு தான் நீங்கள் என்ட்ரியை டிசைட் பண்ண முடியும். அதனால் இது வரைக்கும் கோர்ஸ் வாங்காதவங்க எல்லாரும் கோர்ஸ் வாங்கிட்டு நல்லா ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே கைஸ், இந்த கோர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கற்றுக்கணும்னு நினைக்கிறோம் நம்ம டெலிகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது. அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ், பாய்.